ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சைடிஷ்ஷாக பிரியாணிக்கு தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி கத்திரிக்காய் தொக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த கத்திரிக்காய் தொக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒயிட் ரைஸுக்கும் சாப்பிட்லாம், நம்ம சப்பாத்திக்கும் சைடிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். நல்லா சூப்பரான நம்ம பிரியாணி, எந்த வகை பிரியாணி ரெடி பண்ணாலும் அதுக்கு சைடிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வெஜ்ஜு பிரியாணிக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் தொக்கு வெஜ்ஜு பிரியாணிக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இந்த கத்திரிக்காய் தொக்கோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன், வைக்க இடம் இல்லை, அதனால் ஆனியன் மட்டும் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த வகை பிரியாணி ரெடி பண்ணாலும் இந்த தொக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு முழு பூண்டு தோல் நீக்கி எடுத்து அரைச்சிருக்கேன். அது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் தனியா, 3 ஏலக்காய் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கரண்டி அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு 1/4 டீஸ்பூன், மசாலா கூடையும் சோம்பு அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு சிட்டிகை மட்டும் சோம்பு, சீரகமும் அதே மாதிரி ஒரு சிட்டிகை. இங்கே பாருங்கள், ஒரு 5-6 மிளகு, அதிகமாக வேணுன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் 5-6 தான் சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிகை வெந்தயம். பாருங்கள், வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 4. நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக கருவேப்பிலை. பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், 300 கிராம் கத்திரிக்காய் கட் பண்ணி 2 உப்புக்கல் சேர்த்து தண்ணியில் போட்டிருக்கேன். அப்போ தான் கலர் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அரைச்சிருக்கிற இஞ்சி பூண்டு மசாலாலாம் சேர்க்குறேங்க. எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை அப்படியே தண்ணி நல்லா வடிய வச்சுட்டு இங்கே பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு பாருங்கள். கார மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. இது பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் 3 தக்காளி, நல்ல பெரிய சைஸு தக்காளி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்திரிக்காய் கிட்ட வந்து கல் உப்பு, இந்த 2 நிமிஷம் வதங்கட்டும். இது பாருங்கள், தக்காளியில் தண்ணி விடும், அந்த தண்ணியிலே நல்லா வதங்கட்டும். அப்படியே மூடி வைங்க ஒரு 5 நிமிஷம். நடுவில் வந்து திறந்து கலந்து விடுங்க. மீடியமான அனலில் வைங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. தக்காளி நல்லா மசிச்சு விடுங்க. கத்திரிக்காயும் நல்லா பழைய வெந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் வேக வைக்கணும். அதனால் இந்த பாருங்கள், 1/2 டம்ளர் தண்ணி, ரொம்ப அதிகமாக விட்டுடாதீங்க.
இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. அதே மாதிரி நடுவுலையும் வந்து திறந்து கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா, அதே ஜார்லேயே 3 டீஸ்பூன் தயிர் விட்டுருக்கேன், 5 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு. இங்கே பாருங்கள், நம்ம பிரியாணி ரெடி பண்ண போகிறோம் இல்லையா, அந்த டைமில் இந்த மீல் மேக்கர் இருக்கும், அது ஒரு கைப்பிடி போட்டு நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுடு தண்ணியில் மீல் மேக்கரை உப்புக்கால் போட்டு அங்கே பாருங்கள் அதில் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். வெஜ்ஜி பிரியாணி தான் ரெடி பண்ணியிருக்கேன், அதில் இருந்தது தான் அப்படியே கொஞ்சம் இதில் அள்ளிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம அப்படியே கத்திரிக்காயில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் திரும்பி வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த டைமில் மசாலாவை நம்ம அரைச்சிருக்கிற மசாலாவை அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்து வச்சு நல்லா கலந்து விடுங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் மசிஞ்சிருக்குன்னு அப்படியே கொஞ்சம் தெரியணும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு, நல்ல வாசனையாக இருக்குது. எள்ளு, அந்த கொஞ்சம் மிளகு, அந்த வெந்தயம், அங்கே பாருங்கள். இந்த டைமில் இந்த ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இப்போ விட்டுருக்கு அந்த மசாலாவுக்காக. இது கூடவே இங்கே பாருங்கள், சின்ன எலுமிச்சம்பழத்தில் பாதி சைஸு விதை இருந்தால் எடுத்துடுங்க, கொஞ்சமாக விடுங்க. லெமன் இல்லைன்னாக்கா புளி நல்லா திக்காக கரைச்சி ஒரு 3 டீஸ்பூன் விட்டுங்க. நம்ம எடுத்துருக்க கத்திரிக்காய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நல்ல புளிப்பு கொஞ்சம் வேணுன்னா 2 அந்த மாதிரி சேர்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். சிம்மிலே தான் இருக்குது அடுப்பு. உப்பு காரம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு மூடி வைங்க. இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூடாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா திக்காக வந்துடும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா பிரியாணிக்கு ஊற்றிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இறக்கும்போது சேர்த்தனா இந்த மசாலா வாசனை நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் ரெடி பண்ணது தான் அது. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடியாக இருக்குது. வெஜ்ஜி பிரியாணி வச்சு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எதுக்கு வேணால் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸுக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.